மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தின் பலன் அறிய வேண்டுமென்றால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவமான திருவண்ணாமலையில் அமையும். ஏன என்று கேட்டால், உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் திருவோணத்தில் கிரிவலம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமான ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடிய நாடாக இந்த நாள் திருவோண நட்சத்திரத்தில் மகர ராசிக்கு நல்ல ஒரு முக்கியத்துவமான நாள். அக்னி பிரவேசம் என்பது மகர ராசிக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மறந்து விடாதீர்கள். ஏன் என்று கேட்டால், மகர ராசி நேயர்களை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த உங்க நட்சத்திரம் வரும்பொழுது கிரிவலம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய இந்த நாளாக சனிக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை இந்த பலன் உங்களுக்கு நல்ல ஒரு நாளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதில் 3 நட்சத்திரமும் நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக இருக்கும். இது எப்பொழுதுமே திருவோண நட்சத்திரத்தில் கிரிவலம் செய்தீர்கள் என்றால் உங்க ராசிநாதனுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சந்திரன் கொடுப்பார். அதே போல் சூரியனும் கொடுப்பார், செவ்வாயும் கொடுப்பார். திருவோணம் நட்சத்திர பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நலனை கொடுப்பார். திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனின் நட்சத்திரம், சூரியனின் நட்சத்திரம், செவ்வாய் பகவானின் 3 சாராம்சத்துடைய நட்சத்திரம் அந்த மகரத்தில் இருக்கின்றன. அதில் அண்ணாமலையாரை நீங்கள் வணங்கியீர்கள் என்றால் உங்களுக்கு முழு பலனை கொடுக்கக்கூடிய அந்த திருவோண நட்சத்திரமாகும். இன்னைக்கு சிவன் கோவிலில் நந்திக்கு அபிஷேகம் நடக்கும். அதையும் போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு சுபட்சம். இன்னைக்கு ஈவினிங் நல்ல ஒரு முன்னேற்ற ஒரு நாளாக சிவன் கோவில் போய் அந்த நந்திக்கு அபிஷேகம் நடக்கும். அதை போய் பாருங்கள். அதையும் கலந்து கொள்ளுங்கள். மகர ராசி மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நான் கிருவலம் அதிகமாக ஆட்களை கூப்பிட்டு வந்ததனால் இன்னைக்கு என்னால் ராசி பலனை கட் பண்ணி போட முடியவில்லை. நாளைக்கு போடுகிறேன். ஒரு ராசி என்பது 2 நாளைக்கு வேலை செய்யக்கூடிய இதாக இருக்கும். அதனால் நேத்தியே போட்டிருக்கிறேன். அந்த இது இன்னைக்கும் இந்த பலன்